மயிரா போச்சுன்னு தன்னுடைய மொழிக்காக வந்து தைரியமாக வந்து மன்னிப்புலாம் என்னால் கேட்க முடியாது. ஃபுல்லாக தளபதி வரீங்க தான் பண்ணுவானே, பேன் பண்ணுன்னு ஒரு அறிக்கை விடட்டும். த்ரிஷா வழக்கம் போல் வயசே ஆகல ஒழுங்கு. கமல் சார் நல்லா த்ரிஷாவை நல்லா என்ஜாய் பண்ணாங்க உள்ள படத்தில். உட்காந்து பார்க்கலாம், கொண்டாரு உட்காந்து பார்க்கலாம். எங்கள் அண்ணன் வந்து கால் கையில் உண்டாச்சு படத்தை ரிலீஸ் பண்ண வைப்பாரு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த குருதி புனல் கமலஹாசனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீங்கள் சும்மா வாயில் வேண்டாம் சொல்லலாம். ஜனநாயகன் வராமல் பண்ணுங்களேன் பார்ப்போம். கர்நாடகா ரிலீஸ் ஆகணும் யாருக்கு லாஸு? கமலுக்கு தானே. மயிரா போச்சுன்னு தன்னுடைய மொழிக்காக வந்து தைரியமாக வந்து மன்னிப்புலாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கான அறிகுறி. எம்பி வேற ஆக போறாரு. ஸோ தற்கூரிங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு 3 நாள் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? என் படம் கை கட்டிக்கின்னு அந்த மாதிரிலாம் கமல் இல்லை. தைரியமான ஆண் மகன். இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஜனநாயகன் வந்து கன்னட கொடிஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ரெடி பார்க்குறீங்க? எங்க முடிஞ்சா தத்து பாருங்களேன். பார்க்குறேன். எங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தத்துருவீங்களா? ஜனநாயகன் படத்தை அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீங்கள் சும்மா வாயில் வேண்டாம் சொல்லலாம். ஜனநாயகன் வராமல் பண்ணுங்களேன் பார்ப்போம். நம்ம படத்தை அங்கே தடை செய்கிறானுங்க, நீங்கள் பண்ணுங்களேன் பார்ப்போம். அதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து கால் கையில் உண்டாச்சு படத்தை ரிலீஸ் பண்ண வைப்பாரு. வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயா எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்க. பிளான் பண்ணாங்க கர்நாடகாவில். ரெடி பாருங்க ப்ரோ, அது காமன் திங் ப்ரோ. அது வந்து இவர் பேசுறது கரெக்டு தான். பட் சாரி ஏன் கேட்கணும்? கேட்கலாம் முடியாது. அதுதான் கரெக்டு. ஜனநாயகன் ஓட விட மாட்டேன்றாங்க. ஜனநாயகன் ஓட விட மாட்டாங்களா? ஐயோ ப்ரோ, அதெல்லாம் ஓட உள்ளனா என்ன ரன் அந்த உடைய சொல்ல வரும்ல. அவங்க வந்து கன்னட ப்ரொடியூசர் தான் ஜனநாயகன் பண்றாங்க. சரி, இங்க அங்க பேன் பண்ணாலும் சரி ரெடி பண்ணுங்க. அதை பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பண்றதை பாருங்க வெளியே. நாங்க புரியல, ஃபுல்லாக தளபதி வரீங்க தான் பண்ணுவானே, பேன் பண்ணுன்னு ஒரு அறிக்கை விடட்டும். என்ன நடக்குது மட்டும் வெளியே பாருங்க. பேசுறவங்க பேசட்டும் ப்ரோ. நம்ம சில்லா அப்படியே ராஜன்லாம் சொல்லியிருக்காரு ப்ரோ. எங்கள் அண்ணா ஒன்று சொல்லியிருக்காருல, அப்படியே நெகட்டிவிட்டிஸ் அப்படியே போயிட்டு வரும். நம்ம வழியில் நம்ம போயினே இருப்போம். அவ்வளோதான். பண்ணும் போது பார்த்துக்கலாம். அவ்வளோதான். தக் லைஃப் படத்தில் கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து போட்டி போட்டு அடிச்சிருக்காங்க 2 பேருமே. ஆனால் கமல் சார் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அபிராமியோட ரோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா வழக்கம் போல் வயசே ஆகல ஒழுங்கு. அதே மாதிரி ஸ்டண்ட் போர்ஷன் படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னாக்கா கமலை விண்டேஜ் லுக்கில் பார்க்குறது ரொம்ப அது மேக்கப் தெரிஞ்சால் கூட பட் அதை மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த குருதி புனல் கமலஹாசனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. தக் லைஃப் படம் வந்து பார்த்தேன். உட்காந்து பார்க்கலாம், கொண்டாரு உட்காந்து பார்க்கலாம். தூங்கிடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லலாம். இதுதான் த்ரிஷா வேஜம் மெயினாக ட்விஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் ட்விஸ்ட்டாக லாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து டக்குன்னு வந்துச்சு. இன்னொரு கேரக்டருக்காக த்ரிஷாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. கமல் சார் நல்லா த்ரிஷாவை நல்லா என்ஜாய் பண்ணாங்க உள்ள படத்தில். மசாலாவாக இருந்துச்சு அது. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களும் செத்துடுறாங்க. லைக் விக்ரமில் அந்த மாதிரி வரும்ல, லைக் வந்து இதில் அது இல்லை. உள்ள உண்மையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அதான் இந்த கண்டென்ட் இல்லாமல் நடந்திருக்கு. ஆனால் ஃபைனல் அவங்களும் பில்டிங் விழுந்து செத்துடுறாங்க. ஸோ ஃபைன். த்ரிஷாவோட ஃபேன் தான். பட் அவங்களும் பாவம் செத்துடுறாங்க. கர்நாடகாவில் பேன் பண்ணாங்க. ரெடி பாருங்க. கர்நாடகாவில் பேன் பண்ண ரீசன் வந்து என்ன இஷ்யூ எனக்கு ப்ராப்பராக தெரியல. இருந்தாலுமே ஒரு மூவி ஒரு பிஸ்னஸ் வைஸ் பார்க்கணுன்னா படம் வந்து 2 பேருமே காம்ப்ரமைஸாக போயிருக்கலாம். ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன, ஆக்சுவலாகவே விஜய் சார் படத்துக்கு தளபதி படத்துக்கு எப்பயுமே ஒரு இஷ்யூ வரும். ஆக்சுவலாக எப்பயுமே அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அரசியல் எடுத்துருவார், அரசியல் பாயிண்ட் பேசிடுவான்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூ பேசிடுவாங்க. ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதே டைமில் இந்த வாட்டி அரசியல் வந்துட்டார், இறங்கி அடிச்சிட்டார், கவர்மெண்ட் அடிச்சிட்டாரு. அதே டைமில் வந்து இப்போ மூவி டைட்டிலுமே ஜனநாயகன். ஸோ அந்த டைட்டிலுக்காகவே இப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவங்க. ஸோ ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு நினச்சா தே ஹேவ் பொலிட்டிக்கல் ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போது. ஸோ அது விடாமல் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வில் கிவ் அ விக்ட்ரி ஃபார் தளபதி அண்ட் ஹாப்பி ஃபார் த கமல் சார் அண்ட் எஸ்டிஆர். ஒன் டைம் வாட்சபிள் படம் வந்து ஒன் டைம் பாருங்கள், தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஸோ பிளட்டியாக இருக்கும். பிளட்டி ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம். பிளட்டியாக கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள். சும்மா ஒன் டைம் வாட்சபிள் நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள்.